ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ரொம்ப நாளாக விரும்பி கேட்ட தக்காளி வச்சு தக்காளி பிரியாணி, அதுவும் ரொம்ப சுலபமாக ப்ரெஷர் குக்கர்லேயே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேங்க. இது வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நார்மல் தக்காளி சாதம் பண்ணுறத விட உங்களுக்கு பிரியாணி ஸ்டைலில் சாப்பிட்ணும் அப்படின்னா குயிக் அண்ட் ஈஸியாக நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். இப்போ தான் நீங்கள் புதுசாக செய்கிறவங்களா இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணியும் கொடுத்துக்கலாம். லஞ்ச் அப்புறமா டின்னருக்கு ஒரே சாதமாக செய்யணும்னு நினச்சிங்கனாலும் இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். இதை வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நமக்கு தேவைப்படும். இதில் கொஞ்சமாக நம்ம நெய் போட்டுக்கலாம். இதில் ஒரே ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு அதாவது அனாசிப்பூ, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சமாக வந்து சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு அந்த நெய் எண்ணெயில் நல்ல மணம் இறங்குறது வரைக்கும் இதை வறுபடட்டும். அதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீளமாக கட் பண்ணி போடுங்க. நல்லா இதில் வறுபட்டு கொஞ்சம் பிங்க் கலரில் மாறி ப்ரௌன் ஆகும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. அடுத்ததாக இதில் கீரின 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அகெயின் வந்து இதோட பச்சை வாசம் போகட்டும். அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, நான் வந்து நாட்டு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பழம் போட்டிருக்கேன். இதில் வந்து புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும், அதனால நான் 5 பழம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நார்மல் தக்காளி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. இதில் 7லேருந்து 8 பழம் வரைக்கும் நீங்கள் போடலாம். இந்த தக்காளி ரொம்ப ஈஸியாகவே மசிஞ்சு வந்துடும். கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். நான் சொன்னேன்ல, நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். நல்லா மசிஞ்சு குலைவாக வந்துடும். இப்போ அடுத்ததான் நம்ம இதில் தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். அதே மாதிரி மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கூடவே வந்து பிரியாணி மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப போட வேண்டாம். கடையில் வாங்கின பிரியாணி மசாலா தூள் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா கரம் மசாலா தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் புதினா அண்ட் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரு 3 கரண்டி வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. அந்த டேபிள் ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் நான் போடுறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி வந்து எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அரிசி வந்து ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து நார்மலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி ரைஸ் தான். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1க்கு 1/2 தண்ணி வச்சு நீங்கள் அளந்து ஊற்றிக்கலாம். அது வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊறினா போதும். சீரக சம்பா ரைஸும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதே அளவு தண்ணி தான் அதுக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஊற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம 1/2 மணி நேரம் எப்பயும் போல் ஊற வச்சு தண்ணி வந்து எப்பயும் வைக்கிற மாதிரி நம்ம வச்சு சேர்த்துக்க வேண்டியதான். நான் வந்து 1 கப் ரைஸுக்கு 2.5 கப் தண்ணி வந்து ஊற்றுவேன். அந்த அளவில் தான் நான் இப்போ சேர்த்து ஊற்றிருக்கிறேன். இப்போ எவ்வளவு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு கல் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க, அப்போ தான் வெந்து வரும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். என்னதான் தக்காளியில் உங்களுக்கு புளிப்பு இருந்தாலும் கொஞ்சமாக அந்த லெமன் ஜூஸ் விடும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 to 6 விசில் வைப்பேன், அப்போ எனக்கு வந்து சரியாக இருக்கும்.
நல்லா விசில் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மணமான நம்ம தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. பொதுவாக தக்காளி சாதம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். தக்காளி சாதம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதே மாதிரி பிரியாணி அப்படின்னாலும் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்போ தக்காளி பிரியாணி சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கலக்கலான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு பிளேட் சாப்பிட்றவங்க கூட 2 பிளேட் சாப்பிட்லாம். அதே மாதிரி செய்கிற டைமும் ரொம்ப கம்மி, நம்ம சேர்த்துற பொருளும் ரொம்ப கம்மி. இதுக்கு எந்த வெஜிடபிள்ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மீட்டோ நமக்கு எதுவுமே தேவையில்லை. அவ்வளோதாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து வெள்ளரிக்காய் கேரட் போட்டு தயிர் பச்சடி வந்து பண்ணியிருக்கிறேன். இதோடு இது சாப்பிடும்போது சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்கும். அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு பார்த்திங்கன்னா மத்தியான நேரம்லாம் இதை செஞ்சுட்டு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நல்லா குளுன்னு இருக்கும். தயிரை வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காய் தோலை வந்து நல்லா நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி கேரட்டையும் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுட்டு கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இதில் வேணும்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ், மல்லித்தலை இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு. பட் மல்லித்தலையெல்லாம் வந்து வாயில் கடிப்படும் போது அவ்வளோக்கா நல்லா இருக்காது. அதனால் வந்து நான் அதை போடலை. உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டேன். அவ்வளோதான், எங்களோட பர்ஃபெக்டான லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட கொஞ்சம் வந்து நம்ம வாட்டர்மெலன் அப்புறம் கேரட் கூடவே கொஞ்சம் ஆப்பிளோட 1 கப் சாதம் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த தக்காளி பிரியாணியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட சீக்கிரமாக வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.